கல்வி கடன் பெறும் மாணவ மாணவிகள் பின்வரும் காலங்களில் அதனை திருப்பி செலுத்திட வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறையினரும் கல்விக் கடனை பெற வாய்ப்பாக அமையும். சிவகங்கை கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவுரை. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மருதுபாண்டியர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் கலந்து கொண்டு 32 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 2.1 கோடி மதிப்பிலான கல்விக் கடன் ஆணையினை வழங்கினார். முன்னதாக அமைச்சர் பேசும்போது, பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை கல்வி பயில பள்ளிக்கு அனுப்பினாலே போதும், அவர்களது கல்வி ஞானம் உள்ளவர்களாக மாற்ற தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார். மேலும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் பொருளாதார பாதிப்பால் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக கல்வி கடனையும் தமிழக முதல்வர் வழங்கி வருகிறார். அவ்வாறு பெறும் கல்வி கடன்களை மாணவர்கள் படித்து முடித்து வேலைக்கு செல்லும்போது அவற்றை திருப்பி செலுத்திட வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறையினரும் கல்வி பயில வாய்ப்பாக அமையும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார்.